இன்னொன்னு இந்த படத்துல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சாய் அபயங்கருங்க. எதுக்கு அவருக்கு மியூசிக் குடுத்தான்னு தெரியல. உதயநிதி வருகிறார்ன்னு பாட்டு போட்டு வச்சிருக்காரு. எனக்கு அந்த வார்த்தை சுத்தமா பிடிக்கல. உண்மதான். ஜிவி பிரகாஷ போட்டுருக்கலாம். ஜிவி பிரகாஷ் ஒரு அசலுன குடுத்தா மாரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ ஜிவி பிரகாஷ கண்டிப்பா மிஸ் பண்றோம். அத நான் சொல்லியே ஆகணும். ஸோ இதான் படத்த குறித்த ஒரு அப்டேட்னா கண்டிப்பா நான் இதான் சொல்லுவேன். ஸோ முருகன வச்சு எல்லாரும் விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுதுங்க. தெலுங்கு, தமிழ் திரையுலகம் அடிக்குது. இது பிசினஸா? இல்ல சித்தாந்தமா? இல்ல எத நிலைநிறுத்த வராங்க அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. அ அ தமிழ முருகன காப்பாத்தணும்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில போராடின பிஜேபி பார்த்தீங்கன்னா, இப்ப கம்முன்னு இருக்கிறாய்ங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில வாயே தொறக்காத சீமான் அவர்கள் கட்சி பார்த்தீங்கன்னா, தமிழ் முப்பாத்தன் முருகன் அப்படின்னு சொல்லி எம்பிச்சு வராங்க. இதில நம்ம யார நம்புறது, யார நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவு பத்தி பேசினா நீங்க திராவிடவாதியான்னு கேட்குறீங்க. டேய் நான் திராவிடவாதிலாம் இல்லடா, கடவுள நம்புவேன்னு சொன்னா சங்கியான்னு கேட்குறீங்க. சங்கியாடா நான் கடவுள நம்ப மாட்டேன்டா, ஆனா நான் படிச்சு மட்டும் நல்லா இருப்பேன்டா, லெஃப்ட் விங் தான் சொல்றீங்க. டேய் நான் எப்படி தான்டா இருக்கிறது? உங்க சித்தாந்தத்துக்குள்ள போட்டு ரொம்ப அடிக்காதீங்கடா. உங்களுக்கு ஓட்டு தானே வேணும். மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வாங்க போங்கடா. அப்படிங்கிறனால டிவிகேவ எளிமையா ஜெயிச்சு உட்கார வச்சிருக்கீங்களா? அப்படிங்கிற கேள்வி எழுகுது. இது குறித்து உங்களுக்கு கமெண்ட் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல பண்ணி பாருங்க. இது மேலும் நம்ம இத பத்தி பேசுவோம்.